சார் ஐயா நீங்க வாங்க சார். வாங்கய்யா வாங்க. குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுங்களா? நீங்க கூட உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே வந்திருப்போமுங்கய்யா. முறைப்படி நாங்க தான் வரணும், அதான் கரெக்ட். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் என்னென்னமோ பேசிட்டேன். அதையெல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கய்யா. ஒரு பொண்ணுக்கு தந்தையா அன்னைக்கு நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். பொண்ணு மேல உங்களுக்கு இருந்த பாசத்தை பார்த்தப்போ உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை கூடுனுச்சே தவிர நாங்க யாரும் உங்களை தப்பா நினைக்கலைங்கய்யா. எந்த அப்பாவா இருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கைய இன்னொருத்தர் கையில கொடுக்கறோம்னா அந்த குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிப்பாங்க. அதைத்தானையா நீங்களும் செஞ்சீங்க. நானும் ஒரு அப்பாவானா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நானும் உங்களை மாதிரி தான் யோசிப்பேன். அதனால தான் முதல்ல என் சொந்த காலில் நின்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலான்னு நினைச்சேன் சார். இவ்வளவு நாள் பணத்துல தான் ரிச்னஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ரிச்னஸ் மனுஷனுக்குள்ளேயும் இருக்குன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ அவ்வளவு வசதி இருக்கான்னு கேட்டப்போ இல்லைன்னு உண்மையை சொன்னீங்க. அதுதான் ரிச்னஸ். பார்த்துக்கிற அளவுக்கு உன் பையனுக்கு திறமை இருக்கான்னு கேட்டப்போ நீங்க மனசாட்சியுடைய மௌனமா இருந்துட்டீங்களே தவிர ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. அதுல இருக்கு ரிச்னஸ். என் பொண்ணு உங்களை காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் கூட எங்க சம்மதத்துக்காக நீங்க வெயிட் பண்ணீங்களே தவிர ஓடி போயிடணும்னு நினைக்கல. அததான் ரிச்னஸ் சொல்லுவாங்க. அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. பணத்தால கணக்கு போடுறது சொத்து, கணக்கு பண்ண முடியாதது நேர்மையான உறவு. இப்ப நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க வந்தா நீ சொந்த கால நின்னதுக்கு அப்புறம் அப்ரோச் பண்றேங்கிற வார்த்தையை நீ சொன்ன பாரு. அது உன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கை உண்மையாகிற வரைக்கும் வெயிட் பண்ணா என் குடும்பம் என்ன ஒரு பிசினஸ் மேனா பார்க்கும். நான் வெயிட் பண்ணாம இதை செஞ்சா என் பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருக்கும். என் பொண்ணு முன்னாடி நான் ஒரு நல்ல அப்பாங்கிறத நிரூபிக்க வாய்ப்பு கொடுங்க. சம்மதம் சொல்றா. சரிப்பா. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு மீன் குழம்பு வைக்கணும் போல இருக்கு. அண்ணே, நீங்க கூட ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கண்ணே. நிச்சயமா. வணக்கம் ராவ். ஐயோ வாங்க சார், வாங்க சார், வணக்கம் சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. ஐயோ உங்க முன்னாடி நான் என்னைக்கு உட்கார்ந்துருக்கேன் சார். சரி, என் பொண்ணோட கல்யாணம் நீங்க நிச்சயமா வரணும். ஐயோ கார்டு கொடுக்கறதுக்கா சார் இவ்வளவு தூரம் வந்தீங்க? போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. உண்மையிலேயே என் கம்பெனிக்கு நீங்க பினான்சியலா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வட்டி கொடுக்கறல்ல? ஐயோ நாங்க கொடுக்கறதெல்லாம் ஒரு வட்டியா? மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அட டைரக்டர் வந்திருக்காரு. என்னங்க சார் சடனா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சடனா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நல்ல செய்தியோட வந்திருக்காரு. வர்றது மட்டும் இல்ல, ரிசப்ஷன்ல கெஸ்ட்டுங்களை எல்லாம் நீங்க தான் ரிசீவ் பண்ணணும். கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வாங்க. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லப்பா, நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். ஆமா ஆமா. சாரி, இங்க தரேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க குடுக்குறோன்றது முக்கியம் இல்ல, இங்க இருக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பா நாங்க வரோம். தேங்க்யூ சார், கண்டிப்பா வந்துருங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வரோம். டோன்ட் வரி. பை.